சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மீண்டுமாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நீரை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. வார்த்தையினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. வார்த்தையினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. ஓ சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி
எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஓ சபையின் தலைவர், மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அநேக இடங்களில் இந்த உலகத்தில் எந்த ஒரு வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நீங்கள் திருச்சியில் ஏறினா மதுரைக்கு வந்து ஒரே தான் இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போய் நிற்கும் பாருங்கள். அந்த மாதிரி அநேகர் இங்கே ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு வேறு ஜெபம் வேறு பண்ணுறாங்க. ஆண்டவரே நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, ஆண்டவரே சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரம் வராங்க. ஏன்னா ரொம்ப பேர் எங்கள் ஊரில் ரசிக்கப்படணும் இல்லையா? எவ்வளோ பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய பெரம்பலூரில் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? ஆனால் எவ்வளோ பேர் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, எல்லாம் பாவம் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்?
அவங்களும் ஆண்டவர்கிட்ட வரணுமா இல்லையா? இப்போ தேவனுடைய பிள்ளையிலே ஆண்டவராக இயேசு வருகிறார். பாருங்கள், அவர் சொல்லியிருக்கார், இதோ சீக்கிரமாக வருகிறேன் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக வர இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம், தாகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த காலை வேளையிலே நிறையா தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு வரீங்க. நமக்கு நன்மை செய்த தெய்வம் ஆண்டவராக இயேசு மற்றவருடைய வாழ்க்கையிலேயே அந்த நன்மை செய்ய வேண்டும். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவருடைய வியாதிகள் சுகமாகணும், அவருடைய கடன் பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடச்சி நல்ல ஒரு செழிப்பாய் வாழ வேண்டும். பலவிதமான குழப்பங்கள், பயங்கள், பலவிதமான மனதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் போய் தேவ சமான மக்களுக்கு உண்டாக வேண்டும். பாருங்கள், சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் செத்து போயிடலாமான்ற எண்ணத்தை உண்டாக்கிட்டே இருக்கான் பிசாசு. இதுக்கு என்ன காரணம்னா, பிசாசுடைய சில ஆவிகள் இப்படிலாம் பண்ணுது. நான் சொல்கிறேன், அருமையானவளே, வேதம் சொல்லுது, நானோ மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கறது மட்டுமல்ல, பரிபூரணமாய் நீடி ஆயுளோடு வாழ்வதான் கர்த்தருடைய சித்தம். ஒருவேளை இந்த யாருக்காவது உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருதுன்னா, போய் செத்துடலாமா அப்படின்ற மாதிரி சில எண்ணங்களை பிசாசு கொண்டு வருமானால், முழுக்க முழுக்க பிசாசு உங்களை தொல்லை கொடுக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னுடைய எல்லா விதமான அந்த மரண எண்ணங்களை என்னை விட்டு இயேசு நாமத்தில் வெளியில் ஓடட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவே, உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை என் தலையிலே விளட்டு ஆண்டவரே தெளிக்கிறேன், ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட பிசாசனுடைய எண்ணங்கள் என்னுடைய மனதை விட்டு ஓடிட்டு ஆண்டவரே அப்படின்ற அந்த ஜெபத்தோடு நீங்கள் இருக்கும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் நன்று அனுபவிக்கலை? ஏன் அவங்க அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு சில நேரங்களில் கண்ணீரும் கவலையிலும் பிரச்சனை எப்படி இருக்குன்னா, அவங்க சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள. வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளாதான் பிரச்சனையை தவிர ஆண்டவராக இயேசு பிரச்சனை கிடையாது. ஆண்டவராக இயேசு நல்லவர். சங்கீதம் பாருங்கள், சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இப்போ கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல தேவன் எப்போதுமே நமக்கு நன்மை செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் என்று சங்கீதம் சொல்லுது இல்லையா? நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசும் நல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளையிலே அவர் நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மை செய்கிற தேவன் அவர் ஒரு நாள் மாறாதவர். வேதம் சொல்வது, நேற்றும் இன்றும் அவர் மாறாதவர். கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று மல்கியா 3:6 சொல்லுது. அப்படின்னா நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையிலே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்படி மாறாதவர்? அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ இந்த நன்மை செய்கிற தேவனை இன்றைக்கி நம்ம அந்த நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். இதை தான் பாருங்கள், 3 யோவான் 2 சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமம் சொல்லுது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே விரும்புகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அந்த சுகத்தை, அந்த செழிப்பை தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக செழிப்பாக இருக்கணும்னா நம்முடைய ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியம், மனது முக்கியம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய மனது தான் ஒரு பெரிய வாசலாக இருக்குது, ஒரு வாசப்படி மாதிரி. நீங்கள் உள்ள சர்ச்சுக்குள்ளே உள்ளே வர்றீங்கன்னா அங்கே இருக்க அந்த டோர் திறந்துருக்குது, உள்ளே வந்துடுறீங்க. அதே போல் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எந்த ஆசீர்வாதம்னு சொல்லி ஆண்டவராக இயேசுவை பாருங்கள் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட வெற்றிகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் இல்லைன்னா அவருடைய மனது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒரு மாதிரி தோல்விகளும் பிரச்சனைகளும், ஒரு மாதிரி ஒரு தருத்திர எண்ணங்கள் இருக்குது. அதனால தான் நீங்கள் மக்கள் தரித்திரத்தோட கிறிஸ்தவங்க ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் கிறிஸ்தவ தரித்திரத்தில் வாழ்கிறாங்க, மனது தரித்திரத்தில் வாழுது. ஏன் சிலர் வியாதியோடு வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வியாதி அவங்களுடைய மனதை நிறைச்சி வச்சிருக்கு. அதனால தான் அப்போ இங்கே சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி
நான் விரும்புகிறேன் அப்படின்றார். அப்போ பிரியமானவனே உன் ஆத்மா வாழணுன்றார். இப்போ ஆத்மான்றது வந்து நம்முடைய மனது எப்படி வாழும் பாருங்கள். நம்ம சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், அது நல்லா என்ன பண்ணுது, நல்லா பலனாக இருக்குது. ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இப்போ ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு இல்லையா. ஆனால் இந்த ஆத்மா வந்து இந்த மனது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மனதில் வந்து திரும்ப திரும்ப தேவனுடைய இந்த வார்த்தையை வந்து படித்து அதை கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா சிந்திச்சிங்கன்னா உங்களுடைய மனது வந்து மாற ஆரம்பிக்கும். மனது வந்து எப்படி மாறும்னா பாருங்கள், வந்து செழிப்புக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாக, சுகத்துக்கு ஏதுவாக இப்படியே உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிறைக்க நிறைக்க என்ன ஆயிரும்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறார், தாராளமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே சொல்லும்போது பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அவர் விரும்புகிறாரு, அவர் கூட நாம் என்ன செய்யணும், விரும்பணும். எதையுமே ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்தி நம்ம கொடுக்குறதே கிடையாது. வேத சொல்லுது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்வார்களாம், பிடித்து கொள்வார்கள். அப்போ எதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறணும். பிசாசு சில நேரங்களில் வந்து சில போதனைகள் மூலமாக சில மனுஷர்கள் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி அப்படியே ஒரு மாதிரி தடை செய்ய அப்படி இருக்குமானால், தடைகள் உண்டாகுமானால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனம் சொல்கிற மாதிரி இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசணும். இந்த வசனத்தின்படி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு இயேசு நாமத்தில் நான் கிளைம் பண்ணுறேன், கட்ட விழுகிறேன், அதுக்கு எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நீங்கள் பேசி சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே நம்ம தலையில் எல்லாத்தையும் போடுறதில்லை, அவர் ரெடியாக எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும், போய் எடுத்துக்கணும். இந்த பஃபே சிஸ்டம் மாதிரி ஃபுல்லாக எல்லா வெரைட்டிஸ் இருக்கும், அவங்க லைனாக சாப்பாடை வச்சுருப்பாங்க, நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும். அவங்களாம் வந்து எதுவுமே கொடுக்குறதே கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி அது எப்படின்னா அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் கூட எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை விசுவாசத்தினால் அவையில் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா, எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்போ அதை எடுத்துக்கொள்ளணுன்றது அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செழிப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு நிறையா அநேகர் வந்து சொல்கிறாங்க. செழிப்பு வேணான்றனால ஆண்டவர் போய் கட்டாயப்படுத்தி அவங்க கொடுக்க போகிறாரா, கிடையவே கிடையாது. நீ என்றைக்குனாலும் தரித்திரமாக இருந்திருப்போம், அதை பற்றி என்ன பண்ண முடியும், கர்த்தர் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வேணாம்னா அதுக்கு ஒன்றும் கர்த்தர் ஒன்றும் உங்களை வந்து ரொம்ப நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்லாம் அவர் நினைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, எல்லாமே இருக்குது. இருக்கும்போது நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவையோ எப்படி லைனா என்ன பண்ணியிருக்காங்க, அடுக்கி வச்சுருக்காங்க, என்ன வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலான்னு எடுத்து இருக்குன்னு வச்சுங்க. என்ன பண்ணணும்னா என்ன வேணாலும் நம்ம போய் நம்ம தான் எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம தான் போய் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ விசுவாசம் என்ற அந்த கரண்டியை வச்சு அங்கே ஏற்கனவே ஆண்டவராக இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். அநேகர் வந்து இந்த செழிப்பு வேணாம், எனக்கு சுகம் வேணாம், எனக்கு வந்து நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு இந்த உண்மையை மாதிரி அப்படியே இங்கே ஏறுனா நேராக பாருங்கள் எங்கே போனோம், இப்போ மதுரைக்கு போனோன்னா 1 to 1 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 1 to 1 பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த மாதிரி சிலருக்கு இங்கே ரசிக்கப்பட்டு நேராக பரலோகத்தில் போய் சேர்ந்துறதான் அவங்களுடைய வேலையை. ஆண்டவரே சிலரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க பார்த்துறீங்களா, சீக்கிரம் வந்துருங்க ஆண்டவரே, சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நாங்கள் சொல்கிறோம் சீக்கிரம் வராதிங்கன்றோம். ஏன்னா ரொம்ப பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறான், பாவம் எல்லாம் ரசிக்கப்பட்டுட்டோம். இந்த ஆளுக்கு ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறான்னா கடை வாங்கிருப்பான் போல நிறையா. இந்த கடைக்காரெல்லாம் வந்து பக்கத்தில் நின்று கடை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறனால இது ஏன்டா அந்த பஞ்சாயத்தில் நமக்கு வேணும், பேசாமல் அங்கே போய் சேர்ந்துட்டு அந்த கடற்கரை ஒரு போய் அங்கே வரமாட்டான், ஏன்னா அவங்க மணந்துருமா வேற அங்கேயும் வந்து டார்ச்சர் கொடுக்க மாட்டான்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கர்த்தர் வந்து நல்ல அனுபவிக்கும்படி கடவுள் இந்த உலகத்தில் உள்ள நம்மளை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு பாருங்கள் இதே பிரசங்கம் தான். இப்போ பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஆண்டவரே வந்துடணும் வந்துடணும் வந்துடணும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், மதுரையில் பாருங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், மதுரை ஒட்டியில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு விண்கலத்தை இறக்குறதாக சொல்லியிருந்தாங்க. விண்கலம், இந்த விண்கலத்தில் அந்த விண்கலம் வந்து விழுந்துச்சுன்னா மதுரை காலின்னு சொல்லிட்டான், தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக போயிருந்தான். அந்த டைமில் பாருங்கள் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வாடகைக்கு இருந்தாங்க பாருங்கள், ஒரு 6-7 பேர் 7 குடும்பம் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. எல்லா பேரும் போய் கடை வாங்கினா பாருங்கள், வேக வேகமாக கடை வாங்கினா, கடை வாங்காத கூட வாங்கினா. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வாங்குறான் அப்படின்னு பார்த்தா கடை கொடுத்தவனும் சாக போகிறான், கடை வாங்கினவனும் சாக போகிறான். அவன் சொல்கிறான் பாருங்கள், ஏன்னா எப்படினாலும் விண்கலம் இங்கே விழுக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லாம் வாங்கி பாருங்கள், கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவன் பாருங்கள் நம்ம ஆளுக்கு விஞ்ஞானிகள் நேராக பாருங்கள் அந்த விண்கலத்தை கொண்டு வங்காள விரிகுடாவில் இறக்கிட்டான், போச்சு. இங்கே மதுரை அணியில் ஒன்றுமே அணியில் கிளியராக இருக்கு. போ இவன் என்ன செய்கிறான் பாருங்கள், கொடுத்தவன் கேட்குறான், வாங்கினேன் சண்டை, டெய்லி ப்ராப்ளம் தான்.
இப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறாங்க. எப்போ ஆண்டவரே நீ எப்படியாவது வந்துருங்க, ஆண்டவரே வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, நாங்கள் எப்படியாவது வந்து அந்த பரலோகத்தில் ஒரு மூலையில் ஒரு குடிசையில் வந்து உட்காந்துறோம். அங்கேயும் எனக்கு நல்ல புத்தி கிடையாது, அங்கேயுமே குடிசை புத்தி தான். நல்ல புத்தியாக இருந்தால் சின்ன பாருங்க, அவர் தான் தங்கத்தில் வீடு கட்டி வச்சுருக்காரு, எதுக்கு அங்கேயுமே குடிசை போடுறான்? அங்கே ஒரு நல்ல தங்கத்தில் வீடு கட்டியிருக்கும்போது அங்கே இருந்துட்டு போக வேண்டியதானே? நிறையா பேருங்க நிறைய பேர் பரலோகத்தில் போய் குடிசை எங்கே இருக்குன்னு தேட போகிறாங்க, இருக்கு ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட போகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே இருக்கும்போதே கொஞ்சம் நல்ல வீடுகளில் நல்லா தங்கி பழகிக்கிறணும், அங்கே வந்து போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த செழிப்பு என்பது ரொம்ப முக்கியம், அவசியம். செழிப்பு, சுகம், சமாதானம், பாதுகாப்பு, நீடிய ஆயுள் எல்லாமே கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி நாம் அறிந்து கொண்டு அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எடுங்க, இதை பற்றி நாம் சில வசனங்களுக்கு போகலாம். பாவம் தேவன் நம்ம வந்து செழிக்க வைக்கிற வழிகளே பல வழிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் கடந்த 2 வாரங்களாகவே இந்த பண்டமாற்று முறை, இந்த செழிப்பு என்பது, செழிப்புக்கு நாம் செழிக்க வைப்பதிலே, நாம் செழிப்படைவதிலே தேவன் பல வழிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு வழி என்னென்னா, இந்த பண்டமாற்று நான் சொன்னேன். பண்டமாற்றுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி நம்ம நாடு வந்து நிறைய காரியங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா? அந்த உற்பத்தியில் என்ன பண்ணுறாங்க, நிறையா விஷயங்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. நிறையா வந்து இப்போ கோதுமையோ அல்லது நெல்லோ பாருங்கள், அரிசியோ அல்லது பாருங்கள் வெங்காயம், நிறையா விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போ அதே போல் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து நிறையா வெளிநாடுகள்லேருந்து வாங்குறாங்க. இப்போ இங்கேருந்து ஏற்றுறதுக்கு பேர் என்ன பண்ணால் ஏற்றுமதி, அங்கேருந்து இறக்குறதுக்கு பேர் என்னது, இறக்குமதி இல்லையா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம நாட்டு ரூபாயை கொண்டு போய் நீங்கள் அமெரிக்காவில் போய் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே $1 வந்து நம்ம ஊருக்கு பணத்துக்கு 80 ரூபா கிட்ட வருது. அப்போ அதை அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க நாட்டு பணம் ஆக்கிடுறாங்க. அது போல் இல்லாமல் காமனாக உலகம் முழுவதுக்கும் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யணும்னா அதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, கோல்டு தான், தங்கம் தான். அப்போ தங்கம் தான் எல்லா நாடுகளும் என்ன செய்கிறாங்க, இதுதான் அவங்களுடைய மணி டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு வழி. எல்லா நாடுகளுமே இத்தனை சொல்லுவாங்க, நீங்கள் பணம் வாங்கினா அவங்க நாட்டு பணம் இங்கே வந்து ஒன்றும் வராது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று தங்கம் கொடுப்பாங்க, இல்லை வேறு மற்ற ஏதாவது ஒரு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொருளை வாங்கிட்டு அங்கே இருக்க பொருளை நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. இதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா விதமான பாவத்தையும், சாபத்தையும், வியாதியையும், தரித்திரத்தையும், எல்லா சமான கேடுகளையும், எல்லா விதமான அழிவின் சக்திகளையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் இன்னைக்கு நம்மளுக்கு பாருங்கள் என்னது, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நல்ல நீடிய ஆயுளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் 33 வயசுல ஏன் மரித்தாரோ, நம்ம நீடிய ஆயுள வாழ்றதுக்காக தான் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய பண்டமாற்று முறை இங்கே நடந்திருக்கு, சிலுவையில் தான் அங்கே செய்தார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன விசுவாசிக்கணும், ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான தீமைகளையும், ஆதாம் மூலமாக வந்த எல்லா விதமான அழிவின் கிரியைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், இன்னைக்கு உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதுதான் செழிப்புக்கான ஒரு வழி. சரியா? இந்த வழியில் வந்து வேதத்தில் வந்து பல இடங்களை நம்ம பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை வந்து செழிப்பதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று பாவியின் ஆஸ்தி வந்து நீதிமானுக்காய் என்ன செய்தான், சேர்த்து வைக்கப்படுகிறது. பாவி வந்து பாருங்க, இன்றைக்கி நிறைய பாவி வந்து சேர்த்து வைக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். பாஸ்டர் இது வந்து அநியாயம் இல்லையா, அவன் சேர்த்து வைக்கிற போய் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாவி வந்து இன்றைக்கி வந்து ஒரு உண்மையாக, உத்தமமாக, நேர்மையாக அப்படி சேர்க்குற ஆள் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து எப்பயுமே குறுக்கு புத்தின்னு ஒன்று இருக்குது பாருங்க. அப்போ பிசாசு வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த முழு உலகத்தில் பிசாசு வந்து பல ஏமாற்றுகள். இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பயங்கர ஏமாற்றுகள். வசனம் என்ன சொல்லுது, பாவியின் ஆஸ்தியை யாருக்கு சேர்த்து வைக்கப்படுது, நீதிமானுக்காக சேர்த்தப்படுது. நம்ம உண்மையாக உத்தமமாக வேலை செய்கிறோம், இந்த மாதிரி பாவியெல்லாம் இந்த திருட்டு போயெல்லாம் திருடிட்டு வந்துட்டு பேசாமல் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் எனது கர்த்தர் சீத்தம். குறிப்பாக வந்து பாருங்கள், கானான் தேசத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? கானான் வந்து எல்லாம் ஒரு அருமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். ஆனால் அந்த தேசம் நல்ல தேசமே தவிர அங்கே இருக்கக்கூடிய 7 விதமான மக்கள் மகா பொல்லாதவர்கள், சாதாரணங்கள் கிடையாது. சொல்கிறாங்க, சரித்திர வல்லுநர் சொல்கிறாங்க, மோசமான ஆட்களாம் பாருங்கள், பயங்கரமான பிசாசு வேலை செய்வானா. பக்கத்தில் இருக்கிற நாடுகளை சாதாரணமாக அடிச்சிடுறது, அவன்கிட்ட போய் பிடுங்குறது, அவனோட சண்டை போடுறது, என்னமா அவனை பண்ணுறது, கலண்டா பண்ணுறது, இப்படி பண்ணுற ஒரு பாவி தான். அன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க, அண்ணா ஆண்டவர் போய் பாருங்கள், நம்ம ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான ஒரு நல்ல தேசத்தை
இந்த மக்கள் 430 வருஷமா அங்கே இருக்கிறான், ஒரு வேலை செய்யலை, ஒரு வீடு கட்டலை, ஒன்றும் பண்ணல, மேம்பாடுக்கு போய் ஈஸியாக சுதந்திரிக்கிறான். அவன் திருடுனதை பூரா இவன் சுதந்திரிக்கிறான். கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவியினுடைய ஆஸ்தியை தேவன் என்ன பண்றாரு? நீதிமானுக்காய் கொடுக்கிறார். வேதம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தில் மன்னிக்கும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, நாம் ஒரு பகுதிக்கு போவோம். முதல் நான் ஏற்கனவே கடந்த வாரங்களில் சில காரியங்களை சொன்னோம். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 430 வருஷங்களில் 370 வருஷம் வரைக்கும் அவர்கள் அடிமையாக வாழ்ந்தாங்க. அவங்களுடைய எல்லா விதமான சம்பாத்தியங்களையும் எகிப்தியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த சம்பாத்தியம், எந்த உழைப்பு, எந்த ஒரு சம்பளம் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நல்லா நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஆண்டவர் அவனுக்கு நிறைய எச்சரிப்பெல்லாம் கொடுக்குறார் ராஜாவுக்கு. ஆனாலும் அவன் இன்னும் அந்த மக்கள் எங்கள்கிட்ட அடிமையாக தான் இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் இல்லையா? அப்போ அவனுக்குள்ளே ஒரு பிசாசனுடைய ஒரு காரியம் அவனுக்குள்ளே இருந்த மக்கள் இன்னும் அடிமைப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எனது கூப்பிடுதலை கேட்டேன் அப்படின்னு மோசையை கொண்டு வர்றாரு. கொண்டு அவங்க மூலமாக ஒரு பெரிய மீட்பை உண்டாக்குறாரு. கொண்டு வந்த பிறகு ஒரே நாளில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கேட்டு வாங்கும்படி சொல்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கொள்ளை அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க? கொள்ளையை அடித்து தான் வாங்கியிருக்காங்க திரும்ப. ஏன்னா ஒரு நாள் சம்பளம் 2 நாள் சம்பளம் கிடையாது. எத்தனை வருஷம்னா கிட்டத்தட்ட 370 வருஷமாய் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை கேட்டு வாங்குறாங்க. பொண்ணும் வெள்ளியையும் லோடா வேதம் பாருங்க, வேதத்தில் பாருங்கள், ஆங்கிலத்தில் லோடடுன்னே போட்டிருக்கிற முழுசும் பாருங்க, பெரிய சுமைகளோடு கிளம்புனாங்களாம். பெரிய ஒரு பூரம் தங்கமும் வெள்ளியும் தான் எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோத்தையும் பாருங்கள் கர்த்தர் ஒரே நாளில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நாம் அதுக்கு முன்னாலேயே சில காரியங்களை செய்கிற பார்க்குறோம். எடுங்க, அதாவது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போவான். இன்னொரு மனுஷனை ஒருவர் ஏமாத்துறான், நேரடியே ஏமாத்துறான். அவன்கிட்ட இருந்து அந்த பாவிட்ட இருந்து எப்படி இந்த நீதிமான கடவுள் கொடுக்குறாருன்றதை பார்க்க போகிறோம். எடுங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன், நான் உம்மிடத்திலே சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். இந்த சம்பவம் ஒரு பெரிய அருமையான சம்பவம். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தை பற்றி லேசாக அவன் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் புதுசாக யாராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு விளங்கிடும். அதாவது யாக்கோப்பு, அதாவது ஈசாக்குடைய 2 மகன்கள் இல்லையா? யாக்கோப்பு ஏசா 2 பேர். அதில் யாக்கோப்பு அந்த சேஷபுத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணுறான்? வாங்கிட்டு ஏமாற்றியே வாங்குறான். வாங்கிட்டு என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல இருந்து அவன் வாங்கின உடனே ஏசாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவன் மேலே. அவனை எப்படியோ கொலையை பண்ணிடணுமா யோசிக்கிறான். ஆனாலும் அவனுடைய பெற்றோர்கள் பாருங்கள், யாக்கோப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கே இல்லாமல் உன்னுடைய மாமா வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் உடனே என்ன பண்ணுறான்? அங்கேருந்து அப்படி கிளம்புறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்குது இல்லையா? அவன் போகிறான். போன உடனே அங்கே போகிற வழியிலேயே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சொன்னோன்னா அவன் சில விஷயங்களை சொல்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு கோலும் கையுமாய் இந்த தேசத்தை விட்டு நான் போகிறேன், இந்த இடத்த விட்டு போகிறேன். நான் திரும்ப வரும்போது நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்வேன்? தசமபாங்கலாம் நான் செலுத்துவேன் அப்படின்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு சொப்பனம் அவனுக்கு வருது. என்னென்னா சொப்பனத்தை அதாவது தேவதூதர்கள் அவர்கள் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணியில் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறான். ஆண்டவர் நம்ம கூட, நம்முடைய தேவன் இருக்கார். நம்ம அம்மா அப்பா கூட வரலை, ஆனால் நம்ம கூட யார் இருக்குது? நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய விசுவாசத்தோடு பாருங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா, பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிகுந்த சந்தோஷமாக, யார் கூட வரலைனா கூட என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு பாருங்கள். ஆதியாகமம் 28:16 யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமானத்தோடே திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாவம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நல்ல கவனிங்களேன். அதாவது உண்மையாகவே ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கென்று உண்மையாய் தசமபாவங்களை காணிக்கலாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் உள்ள வந்தாலும் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றி ஒன்று எடுக்க முடியவே முடியாது.
நம்ம எல்லாருமே அதை அதுக்காக தான் பாருங்கள் நம்ம இதெல்லாம் போதிக்கிறோம். தசமபாகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் போதிக்கிறோன்னா, இந்த ஏமாற்றுக்காரன்ட்ட தப்பிக்க பணத்திலிருந்து தப்பிக்க வைக்கிறதே கடவுளுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும் இல்லையா? அது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க ஆபிரகாம் இதை கொடுத்துருக்காங்க, அவங்க தாத்தா கொடுத்துருக்குறோம் அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக ஈசாக்கு கொடுத்துருக்க வேண்டும், ஏன்னா அவங்க அப்பாட்ட கட்டுத்திருப்பான். அவன் சொல்கிறான், நான் வந்து நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். அப்படி போனபோது அங்கே அவன் ஊருக்குள்ளே உள்ளே போகிறான். அங்கே போகும்போது அவனுடைய மாமாவுடைய மகன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படி மேய்க்கும் போது இவன் உடனே பார்த்தோன்னா அங்கே போய் கடைசி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடுறான். போய் அங்கே இருக்கிறான். இருந்தோன்னா பாருங்கள் 2 பெண் பிள்ளைகள் அவனுக்கு இருக்குது லாபானுக்கு. ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அதாவது இவன் திருமணம் பண்ணவன்னு நினைக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது என்னது 2வது பொண்ணு. அவன் பாருங்கள் உடனே இவன் போய் பொண்ணெல்லாம் கேட்குறான், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இப்படி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படி நாங்கள் எனக்கு பொண்ணெல்லாம் கூட அவன் உடனே சொல்கிறான் பாருங்கள், நீ ஒரு 7 வருஷம் ஆடு மேயி. அப்போ வந்து நான் உனக்கு பொண்ணு 7 வருஷம்னா எவ்வளவு சம்பளமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் நம்ம ஊரில் சிலர்லாம் வருஷத்துக்கு சம்பளம் வாங்கி வேலை செய்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரில. நம்ம ஊருடைய சில கிராம பகுதியில் வந்து வருஷத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஆடு மேய்க்கிறாங்க. வருஷத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு சில பண்ணைகளை வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ நான் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு 35,000 to 50,000 ரூபா தான் சம்பளம் அவங்களுக்கு. அங்கேயே அவங்க தங்கிக்கணும், அங்கேயே அவங்க சாப்பிடணும். அவங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை இருக்குது. இன்றைக்கும் இந்த காலங்களே அது நடக்குது. அப்போ இந்த மாதிரி அவன் என்ன சொல்கிறான், ஒரு 7 வருஷம் நீ என்ன செய்யணும், என்னது சம்பளமே இல்லாமல் யாருக்கு வேலை செய்யணும், எனக்கு வேலை செய்யணும், என் பொண்ணை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறான். இவன் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். 7 வருஷம் வேலை செய்கிறான். கடைசி திருமணம் பண்ண வைக்க போகிறான். பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டான்னா, இளைய பொண்ணு தான் இவன் திருமணம் பண்ண விரும்புகிறான். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகி போச்சு, மூத்த பொண்ணு நைட் நேரத்தில் கல்யாணம் நடந்துருச்சு. பெரிய பிரச்சனை தான். இப்போ பகல் நேரத்தில் அவன் கண்டுபிடிச்சிருந்துருப்பான். கிட்டத்தட்ட சகோதரிகளாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரே மாதிரி முக சாயலாமல் இருப்பாங்க இல்லையா? இவன் என்ன நினச்சிட்டான்னா, நம்ம மாமா நல்ல மாமன் போல அப்படின்னு நம்பிட்டான். ஏன்னா நம்ம பாருங்கள், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் உண்மையாக உத்தமமாக இருப்போம். ஆனால் அஞ்ஞானிகளை எடுத்துங்க, சிலர்லாம் பாருங்கள் கல்யாணம் முடிக்கிற நகை போகிறேன்னு சொல்லிட்டு பித்தாலே போட்டு விட்றானா. பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பித்தாளில் போடுறான் பாருங்க, கரெக்டாக சொல்கிறான் பாருங்க, 50 பவுன் தர்றேங்க. 50 பவுனை கரட்டி பார்த்தா 5 பவுன் கூட பொண்ணு கிடையாது. பூரா அவ்வளோ ஏமாத்து வேலை இல்லையா? இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இப்படியெல்லாம் சிலர் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்படி கிடையாதுங்க, சிலர் அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குது, அவன் வந்து இந்த இடத்துல சரி பொண்ணை ஒரு நகை போலேன்னா கூட பரவாயில்ல, அதுக்காண்டி என்ன பண்ணலான்னா, திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்தால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தங்கச்சிக்கு போகிற அக்கா உட்காந்துருக்கா பக்கத்தில். ஷாக் ஆகிட்டான். ஐயோ என்னடா அது, இந்தம்மா இப்போ வந்துச்சுன்னு பார்க்குறான். கல்யாணம் நடந்து இந்தம்மா கூட தான். அவன் கடைசி வந்தான், கேட்குறான், என்ன மாமா அப்படி பண்ணிட்டீங்க? மாமானா ரொம்ப க்ளோஸ் மாமா, தாய் மாமா, அம்மாவுடைய அண்ணன் அவர். உடனே என்ன பண்ணுறான்னா சொல்கிறான், இங்கே பாரு, எங்கள் ஊர் வழக்கம் உனக்கு தெரியுமா? நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் போல. கரெக்டாக எங்கள் ஊர் வழக்கம் உனக்கு தெரியுமா இல்லையா? எங்கள் ஊரில் வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணு கல்யாணம் ஆகாது. அதனால் இந்த மூத்த பொண்ணு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டான். சரி, எனக்கு இளைய பொண்ணு தானே வேணும், அதுக்கு இன்னொரு ஒரு 7 வருஷம் மேயிட்டான். திரும்ப 7 வருஷம் அடுத்த பொண்ணுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சா 2வது திருமணம் நடக்குது. 2வது திருமணத்தோட முடிச்சிருந்துருக்கலாம். இதை வந்து சில ஆள்லாம் கேட்குறான் பாருங்க. இந்த யாக்கோப்புக்கு பார்த்தீங்களா சார், 4 பொஞ்சாதி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் இப்போ சமயத்தில் கேட்டார், ஒரு சர்ச்சுக்கு போகிறார், அந்த ஆள் சொல்கிறாரு, யாக்கோப்புக்கு மட்டும் 4 பொஞ்சாதி கொடுத்துருக்கு, ஏசுனார் என்னையை வந்து ஏமாற்ற பார்க்குறாருன்றான் ஏன்ட்ட. அப்போ பாஸ்டர் இதெல்லாம் ஏன் இந்த பைபிள் எழுதி வச்சிருக்கு? இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, யாரும் இதை செய்யக்கூடாதுன்றக்காக தான் வேதத்தில் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அங்கே 2 அவளுக்கு உதவியாக இருந்த 2 பெண்கள், உதவியாளர்கள் 2 இருக்குல்ல, அதையும் அனுப்பிச்சு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லேயால் ராகேல் 2 பேர் அவங்க இருக்காங்க, அக்காவும் தங்கச்சியும் மனைவி ஆகிட்டாங்க. சரி, பிள்ளைங்க வேற கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பிறந்துட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷமா அவன்கிட்ட வந்து வேலை செய்கிறான். மாமா வீட்டில் வந்து தாய் மாமா வீடு இது. 20 வருஷம் வேலை செய்கிறான். 20 வருஷத்தில் இவனுக்கு 10 முறை இவனுடைய சம்பளம் வந்து மாற்றப்படுகிறது. சொல்லுவான், எப்பா இங்கே பாரு, இந்த மாதம் உனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துறேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இல்லை உன் ஆடு 2 ஆடு செத்து போச்சு, அதை 2 இப்போ கழிச்சு விட்ருவான், அந்த ஆட்டுக்கு நீ தான் பதில் அப்படின்ட்டுருவான். இப்படி வந்து அவனை பயங்கரமாக ஏமாத்துறான். ஏமாற்றி 10 முறை அவனுடைய சம்பாத்தியங்களை, அவனுடைய சம்பளத்தை ஏமாத்துறான். ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன். ஏன்னா இவன் ஏற்கனவே இந்த யாக்கோப்பு இருக்கானே, அவங்க அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு வந்தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க அம்மா அப்பா, அவனுடைய கூட பிறந்த சகோதரன் ஏசா, எல்லாத்தையும் ஏமாத்துறான். சில மனுஷர் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தாண்டா எல்லாத்துக்கும் தெளிவு, எல்லாரும் ஏமாத்திடுவோம்னு நினைக்கிறான். ஆனால் இவனோட ஒரு கில்லாடி ஒருத்தர் ஏமாத்துறவர் இருக்கான்னு இவனுக்கு விஷயம் தெரியாது. இவனுக்கு அங்கே போனாலும் தெரியுது. அங்கே போயிட்டான் பாருங்க, அங்கே போய் சிக்குனா எப்படிப்பட்ட இடத்துல சிக்கிட்டான்னா,
இவன் இவன் அம்மா அப்பாவை தானே ஏமாத்தினா, இவன் பொண்ணை கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டான். 7 14 வருஷம் 2 பொண்ணுக்கான். அது போகல எக்ஸ்ட்ரா இன்னும் வேலை செய்ய வச்சான். பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷமாக வேலை செய்கிறான். ஒரு ஆள்கிட்ட, ஒரே மாமாட்ட, தாய் மாமா நல்லது செய்வார் நினச்சா இவன் பேய் மாமாவாக இருக்கான். என்ன பண்ணுறது, ஏமாத்துறான். பூரா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறான். பூரா இவன் சம்பாதித்த பூரா எடுத்து பாருங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். கடைசி இவனுக்கு ஒரு நாள் ரொம்ப இதாகிட்டான். பிள்ளைகள்லாம் நிறைய ஆகி போச்சே, ஒரு சம்பாத்தியம் ஒன்று வேணாமா, பிள்ளைகளுக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு இத்தனை பிள்ளை இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு ஒரு கஷ்டம். அந்த டைமில் தான் இந்த 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 அதிகாரத்துக்கு நம்ம வாசித்தோம். 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம எடுக்க போகிறோம். நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் ஊழியம் கிடையாது வேலை செய்துன்னு வச்சுங்க, நான் உனக்கு வேலை செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்திலே சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். என்ன சொல்கிறான், நீ இப்பயும் போகக்கூடாது, உன் மனைவி பிள்ளை எல்லாத்தையும், நீ மட்டும் இல்லைப்பா, உன் பிள்ளைய உன் மனைவி கூட எனக்கு வேலை செய்கின்றான். எவ்வளோ மோசமான ஒரு ஆள் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆள்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறான் இல்லையா? மோசமான ஆட்கள். சொல்கிறான், அவன் என்ன கேட்குறான், என் மனைவியையும் என் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன்றான், எனக்கு எதுவுமே வேணாம், ஏன்னா நீ 20 வருஷமாக என்னை ஏமாத்திட்டேன்னு கேட்குறான் யாக்கோப்பு. ஆனால் லாபான் சொல்கிறான், போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், நீ மட்டும் இல்லை, உன் மனைவி உன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே எனக்கு வேலை செய்யட்டுன்ற அவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. அப்போ உடனே அவன் ஒரு நியாயமான ரீதியில் கேட்குறான். கேட்ட உடனே பாருங்க, அடுத்து திரும்ப பாருங்க 27ஆம் வசனத்தில், அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினாலே அறிந்தேன். அவனுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, இவன் போனால் நம்ம ஆசீர்வாதம்லாம் காலியாயிரும். போனால் என்ன பண்ணிருங்க, நல்லா கவனிங்களேன், ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னாங்க அந்த ஸ்தலமே ஆசீர்வதிக்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? அந்த நீங்கள் ஒரு ஏரியாவில் குடியிருந்தீங்கன்னா அந்த ஏரியாவே ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்கே அவன் சொல்கிறான், லாபான் சொல்கிறான், நீ இருக்கிறதுனால எனக்கு ஒன்று புரியுது, கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறார், அதனால தான் அவனை போகலான்ற. அதாவது இவன் வேலை செய்கிறத விட அவன் என்ன லைக் பண்ணியிருக்கான், என்ன விரும்புகிறான்றான், உன் கூட நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தையோ அப்போ எனக்கு சொத்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்னது பெருக ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யாக்கோப்பு வந்தாவே வீடுல இவ்வளோ பெருகுதுன்னா, இயேசு வந்தாருன்னா எவ்வளோ பெருகு நீங்கள் யோசித்து பாருங்க. யாராவது புதுசாக வந்தாரு, நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பெருகுங்க ஆசீர்வாதம். அவன் சொல்கிறான், நான் குறிப்பினாலே அறிந்து கொண்டேன் அப்படின்றான். உடனே அவன் சொல்கிறான், உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். எப்போ சொல்கிறான்? 20 வருஷங்கள் சொல்கிறாங்க சம்பளம் கேட்குறான். யாராவது ஒத்துக்குவீங்களா? உள்ள வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு வேலைக்கு போகிறீங்க, போகும்போது என்ன கேட்பீங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க இந்த மாதத்தில்? நான் இந்த இடத்துல ஒரு வேலை எங்கேயா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி வேலை செஞ்சீங்க, அங்கே இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, எனக்கு இவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுக்கணும் என்ன செய்ய கேட்டு தான் உள்ளே போவீங்க இல்லையா? ஆனால் 20 வருஷம் கழிச்சு உன் சம்பளம் என்னன்னு கேட்ட ஒரு ஆளாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி வேலை? கொஞ்சம் யோசிங்க. 20 வருஷம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன் பாருங்க. 20 வருஷமா என்ன கிடையாது, சம்பளம் இல்லாமல் கேட்குறான், உன் சம்பளம் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையை என்னிடத்துல இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போதுன்றான். அவன் சொல்கிறான், ரொம்ப கரெக்டாக பேசுகிறான். அதாவது இவன் ஏற்கனவே அம்மா அப்பா அண்ணன்லாம் ஏமாத்திட்டு வந்தாலும் இப்போ கொஞ்சம் நேர்மையாக பேசுகிறான். என்ன பேசுகிறான், நான் வாங்கப்பட்டிருக்கேன் 20 வருஷமாக ஒரு ஆள்கிட்ட. சில ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சச்சுவானம் கேட்கறது கிடையாது, எல்லாம் இழந்து போன பிறகு வர்றது. அப்புறம் ஐயோ அன்னைக்கே சொன்னார், அன்றைக்கே வராமல் போயிட்டேனே அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், யாராவது இப்போ வந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்கள் காலத்தை வேஸ்ட் பண்ணாங்க. இவன் 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டான் பாருங்க. 20 வருஷம் கழிச்சு சம்பளம்னு கேட்குறான். அவனும் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான் பாருங்க, அவனுக்கும் தெரியுது இவனுக்கும் தெரியுது, நம்ம வந்த பிறகு அவனுக்கு இருந்தது கொஞ்சம், ஆனால் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னு சொன்னால் அந்த இடம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுங்க. கண்டிப்பாக சபையினா பெருகணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் செய்கிற தொழில்களை பெருக வேண்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பெருகுதான் கர்த்தருடைய சித்தம். சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். கர்த்தர் யார் நிமித்தம் ஆசீர்வதித்தாருங்க சொல்லுங்க? யாக்கோபு நிமித்தம் தான் லாபான் ஆசீர்வதித்தார் தவிர லாபா நிமித்தம் பாருங்க யாக்கோப்புக்கு எந்தவித லாபமும் கிடையாது, நஷ்டம்தான். ஆனால் நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, இந்த சபைக்கு நீங்கள் வர்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பெருக்குகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். அப்பா 20 வருஷமா ஏமாத்திரியா மாமா, என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிக்கிறது? கொஞ்சம் யோசி. சம்பாதிச்சு உன் மயனுக்கு கூட சேர்த்து வைக்கிறீங்க நியாயமா? அவனுக்கு மயெல்லாம் இருக்கிறான். இப்போ உங்களுக்கு பின்னால் நான் வாசிக்கிறேன். இவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது உன் மறுமையை கொஞ்சம் நீ நேசிக்கிறியா? இப்படியே நீ படாபாடு படுத்துற அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இதாகிட்டான் பாருங்க. உடனே பாருங்க சொல்றான், அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. அவன் கேட்குறான், சரிப்பா இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன்றான். அவன் சொல்கிறான், நான் யோக்கியமான ஆள். நான் எப்படின்னா, எங்கள் தாத்தா ஆபிரகாம், எங்கள் அப்பா ஈசாக்கு, நாங்கள்லாம் போய் இந்த மாதிரி இவன்கிட்ட கொடுத்துட்டு கையேந்து வாங்கி இப்படி பழக்கல. எங்களை வானத்தையும் உண்டாக்கினது தேவன் என்ன செய்கிறாரு? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால நான் இந்த 20 வருஷம் சம்பளம் வேலை செஞ்சுருக்கேனே, இது ஒன்று நீ எனக்கு ஒன்று தர வேணாம் போ அப்படின்றான். எப்படி எவ்வளோ போல்டாக பேசுகிறான் பார்த்தீங்களா? பேச முடியுமா? அப்படி எப்படி பேசுகிறான் பாருங்க. இவன் கேட்குறான், சரி நீ வேலை பார்த்துட்டு உனக்கு என்ன தரேன்னு சொல்லு, நான் எவ்வளோ ஆடு வேணும் சொல்லு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நீ ஒன்றும் தர வேணாம் போ அப்படின்றான். ஒன்றும் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது நான் சொல்கிற மாதிரி நீ எனக்கு சம்பளத்தை ஒத்துக்கிட்டேன்னா உன் மந்தையை மேய்ச்சி நான் என்ன செய்கிறேன்? காத்துக்கொள்கிறேன். ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் ஆடு கூட சேர்ந்தே படுத்துருக்கணுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆடு மேய்க்கிறது பகல் பூரா மேய்ச்சிருவான், அது கூட கொஞ்சம் ஓரளவு ஓகே. ஆனால் இரவு நேரங்களில் கெடை போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆடு மேய்ச்சிருவங்களுக்கு தெரியும். ஒரு பாருங்கள், அந்த பக்கத்தில் மதுரையை தாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுசும் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வச்சுருப்பாங்க. மந்தையாக இருக்கும். ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா 200 ஆடு 300 ஆடு இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கரெக்டாக போய் பகலை பூரா மேய்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஆட்டில் ஏதாவது ஒரு வயலில் போய் அப்படியே போட்டுருப்பாங்க. அது பேர் கெடை போடுறது அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழில் சொல்கிறாங்க. கெடை போடுறதுக்கு பேர். அவன் சொல்கிறான், இதுக்கு பேர் மந்தையை காத்துக்கொள்வது. அப்போ மேய்க்கிறது ஒரு பக்கம், காக்கிறது ஒரு பக்கம், ரெண்டும் பெரிய முக்கியமான சம்பவம் இல்லையா? அப்போ நான் காக்கவும் செய்கிறேன், நான் மேய்க்கவும் செய்கிறேன், நான் காக்கவும் செய்கிறேன். ஆனால் எனக்கு நீ என்ன பண்ணணும்? காக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்று கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பகலில் கூட வேலை செய்கிறாங்க, ஆனால் காக்கிறதுன்றது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட சில நேரங்கள் அவன் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான் 20 வருஷமா. ஆனால் அப்படிப்பட்ட வேலையில் இவன் ஏமாத்துறான். நான் நினைக்கிறேன் ஒரு வேலை குடும்பத்தை கூட அவன் கொண்டு போயிருக்கலாம். நல்லா கவனிங்க பாருங்க. அடுத்து 32ஆம் வசனத்தில் பாருங்க, நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் என்னது புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் எனக்கு சம்பளமாக இருக்க கிடவுது. எப்படி சொல்கிறான்? இது நடக்காத ஒரு விஷயம். ஆடு வைத்திரவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று, ஆடு செம்மறி ஆடாக இருந்தால் முழுசும் வெள்ளையாக இருக்கும், இந்த முகல் பகுதியில் மட்டும் கருப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? வெள்ளாடுகளாக இருந்தால் வரி இருக்கும். சில நேரங்களில் வரி இப்படி கோடு போட்ட மாதிரிலாம் சில ஆடுகள் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகளை என்னது நீ இந்த மந்தையை விட்டு பிரித்து கொண்டு போயிரு. இப்போ இந்த புள்ளியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ விலங்குதாலாக இருக்கும், புள்ளியாக போட்டிருக்கோம் ஆடு. நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்களா? புள்ளியாக ஆடு போட்டுருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ரேர். ஒரு 200 ஆடு இருக்குன்னு வச்சுங்க. 200 ஆட்டில் இந்த புள்ளி போட்ட ஆடை ஒரு 2-3 ஆடு தான் இருக்கும், ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் வரி போட்டிருக்க இப்படி கோடுமாய் போட்டிருக்க ஆடுகளை நீ கண்டுபிடிக்க முடியாது. முழுசும் வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா முழுசும் கருப்பாக இருக்கும், இல்லைன்னா பாதி கழுத்து வரைக்கும் வெள்ளையாக இருக்கும், முகத்தில் மட்டும் கருப்பு இருக்கும். இப்படி தான் ஆடுகள் இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? புள்ளியும் என்னது வரியும் கருப்பும் நிறமான அந்த ஆடுகள் இருந்துச்சுன்னா அவைகள் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு போய் நீ எடுத்து தனியாக வச்சுக்கா. அப்படி பிறக்கக்கூடிய ஆடுகள் மட்டும்தான் யாருக்கு சொந்தம்? எனக்கு சம்பளமாக இருக்கட்டுன்றான். இது நடக்காத விஷயம். இது அந்த மந்தை வச்சிருவங்களுக்கு, ஆடு வச்சிருவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது இப்போ ஒரு 20 ஆடு போடுச்சுன்னா ஏதாவது ஒரே ஒரு ஆடு தான் அந்த மாதிரி போடும், அந்த மாதிரி குட்டி கிடைக்கும். இவன் என்ன கண்டுறான்? இந்த மாதிரி அப்படின்னு அவன் சந்தோஷமாயிட்டான், ஹாப்பி ஆகிட்டான். யாரு? லாபானுக்கு ஹாப்பி தான். பெரிய அடிமுட்டாளாக இருப்பான் போல இவன். ஏற்கனவே 20 வருஷம் வேற நம்ம ஏமாத்தி இருக்கிறோம். இப்பயும் என்ன கேட்குறான்? புள்ளியும் வரியும் கருப்பு நிறமான ஆடை கேட்குறான். இது என்ன அறிவில்லாமல் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். பாருங்க, இங்கே அங்கே சொல்கிறான் அப்படி. அப்போ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த இருங்க, நான் கூட வாசிக்கிறேன். ஓகே. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும்
கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகள் எல்லாம் என்னதினால் திருடி கொள்ளப்பட்டவைகள் என்று எண்ணப்படும் என்றான். என்ன சொல்கிறான், ஒருவேளை அப்படிப்பட்ட ஆடு இப்போ நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட, எடுத்துகிட்டு போன பிறகு அந்த மாதிரி ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட எதாவது திருடிட்டேன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறான். அந்த 20 வருஷத்தில் அவனுக்குள்ளே வந்து என்ன, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஏமாற்றிட்டு வந்தானா, இங்கே ஒரு ஆட்டை மாட்டிக்கிட்டோன்னு இனிமேல் கண்டிப்பாக என்ன எப்படி தான் நடக்கணும், நேர்மையாக தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டான். வந்த உடனே அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஆடுகள் இருந்துச்சுன்னா நான் வந்து திருடிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கோ, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும். ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இது நடக்கான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா புள்ளி வரி கருப்பான ஆடு பிறக்கிறது ரொம்ப வெரி ரேர், இது நடக்காத விஷயம். சரி, நமக்கு நல்ல லாபம் கிடைச்சி போச்சு அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அப்படின்னு ஒன்று, அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் சற்று வெண்மையும் கருமையுமான செம்மறி ஆடுகளையும் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்திலே ஒப்புவித்தான். தன்னுடைய மகன்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டான். இதெல்லாம் பார்த்துக்கப்பா, நீ அங்கே எங்கே விட்டுறாத, பக்கத்தில் விட்டேன்னா இவன் ஆடு கூட போய் சேர்ந்துச்சுன்னா போச்சு, பிறக்கிற பிள்ளைலாம் குட்டியெல்லாம் என்ன ஆயிரும், அந்த மாதிரி பிறந்துடும் அப்படின்னு கொண்டு போய் லாங்கில் வச்சுட்டான். பாருங்க, எவ்வளோ தொலை வச்சிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ தொலை வச்சிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அங்கே சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ தொலை வச்சிருப்பான்னா, அந்நாளிலே பாருங்க அந்த சொல்கிறான், அந்த செம்மறியாட்டையும் பாவியும் தன் குமாரத்தில் ஒப்புவித்தான். தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரம், குறைஞ்சபட்சம் 60 கிலோமீட்டர் அப்படி வச்சுங்க நீங்கள், 60 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு கொண்டு போயிட்டான். இந்த ஆடுகள் சரௌண்ட்லேயே வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆடு வந்துச்சுன்னா என்னது, இங்கே இருக்கக்கூடிய பெண் ஆடு கூட சேர்ந்து இவனுக்கு குட்டி போட்டு விட்டுறோம் அப்படின்னு 60 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டாங்க ஆட போகிறான். அந்த புள்ளி வரி அந்த கருப்பான ஆடுகளை கொண்டு அவுட்டில் கொண்டு போயிட்டான். ஏன்னா இப்போ இருக்கிற புறம் எப்படி தான் இருக்கணும், நல்ல இந்த மாதிரி புள்ளி வரி இல்லாத ஆடு தான் அவனுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுட்டான். வச்ச உடனே இப்போ பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அங்கே வந்து பின்பு யாக்கோப்பு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவை கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதுமாய் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அடுத்த வசனம் வாங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோப்பு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தைக்கும் கலப்பு நிறமானவையுமான கருப்பானவையுமான எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்ளுவான். என்ன செய்யறான், ஆடை இப்போ அவனுக்கு போடுற ஆடு பூரா எப்படி போடுது, அவன் யோசிக்கிறான், இவனுக்கு வந்து என்ன போடாது, இந்த மாதிரி கருப்பு இந்த மாதிரி புள்ளி போட்ட ஆடு வரி போட்ட ஆடெல்லாம் போடாது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் லாபான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவன் 20 வருஷமாக இவன் சம்பளத்தை ஏமாத்தினான் பார்த்தீங்களா, அதுக்கு சரியான ஒரு விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இவனுக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, பச்சையாக இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் தின்னக்கூடிய சில மரங்கள், அந்த இலைகள் இல்லை, ரொம்ப ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி இலைகளில் அப்படி இருக்கக்கூடியதான் அந்த வாதுமை, அர்மோன் அப்படின்ற இப்படிப்பட்ட மரத்தினுடைய அந்த கிளைகள், இங்கே கொப்புன்னு போட்டிருக்கு கிளைகள், அதை வெட்டி போடும் போதே என்ன பண்ணுறான்னா, நல்ல ஆடுகள் தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஒன்று வந்து தண்ணீரை மொண்டு தொட்டிகளை ஊற்றுவாங்க, அதில் குடிக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் கால்வாய்கள் அப்படியே அப்படி இருக்கும், அதில் போய் தண்ணி குடிக்கும் ஆடு. அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுறான், அந்த கொப்புகள்லாம் வெட்டி போட்டுட்டு அதனுடைய பட்டையை உரிச்சிடுறான். உரிச்சு போட்டோன்னா பாருங்கள், இந்த ஆடுகள் அந்த நேரத்தில் இந்த ஆணாடும் பெண்ணாடும் அந்த சேருகிற இடம் அந்த இடம் தான். அப்படி இருந்த உடனே இந்த ஆடு போடுற குட்டி பூரா எப்படிப்பட்ட குட்டி, பூரா புள்ளி வரி இப்படிப்பட்ட ஆடாக போட்டுட்டு இருக்கு, குட்டி போடுது. இப்படி போட்டதுனால என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி செய்கிறான். இப்படி செஞ்ச உடனே 41ஆம் வசனத்தில், பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோப்பு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் சேர்ந்தன.
நல்ல நல்ல ஆடு பாருங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா ஒரு 10 கிலோ 15 கிலோ தேரும் அப்படின்னு அந்த ஆடுகளை, அந்த ஆடுகள் ஆணாடு பெண்ணை சேரும்போது இந்த கிளைகளை வெட்டி போட்டுருவான். ஆனால் வத்தலும் தொத்தலுமான நாங்கள் இருக்குன்னு வச்சுங்க போட மாட்டான். அப்போ என்னாச்சுன்னா வேலை சொல்லுது, பலமுள்ளவைகள் எல்லாம் யாக்கோப்பையும் பலவீனமானவைகள் எல்லாம் லாபானையும் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அங்கே என்ன நடக்கு பாருங்களேன். 43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதையும் உடையவனானான். ஒரே வருஷத்தில் பெரிய பயங்கரமான பெருக்கு. ஆடு 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும், மாடு 10 மாதத்துக்கு ஒரு தடவை கண்குட்டி போடும், ஆடு 6 மாதத்துக்கு ஒரு தான் போடும். போட்டால் 2-3 கூட போட்டுரும் சில நேரங்களில். வெள்ளாடு எப்பயுமே 4-3 கூட போடும். ஆனால் செம்பரி ஆடு எப்பயுமே ஒரே ஒரு குட்டி தான் போடும். என்னப்பா சார் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறீங்க? நாங்கள் இப்போ ஆடு நிறைய வச்சுருந்தோம், அதனால தான் சொல்கிறேன். வீட்டில் நிறைய ஆடு மாடுகள் விவசாயங்கள்லாம் இருந்தனால எனக்கு அது நல்லாவே தெரியும், அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அங்கே போட போட பெருகிட்டே போகுது, பயங்கரமான பெருக்கம். லாபான் வீட்டில் பெரிய, அந்த யாக்கோபுடைய வீட்டில் பெரிய பெருக்கம் நடக்குது. நடந்தால் ஒரே வருஷத்துலங்க என்ன ஆச்சு, அவனுக்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதையை உடையவனாய் பெரிய ஆளாயிட்டான் ஒரே வருஷத்தில். இவன் 20 வருஷமாய் இவனை ஏமாத்தினா. யாரு? லாபான் ஏமாத்தினா. ஆனால் ஆண்டவர் ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டார். இப்போ உடனே இந்த லாபானுக்கு கோபம் வருது. மாமா, அவன் தாய் மாமா, இன்னொரு பக்கம் பார்த்தா மருமையே. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஏமாத்துறான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். 31ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசிப்போம். 31, ஏன்னா 30 முடிச்சிருக்கோம். 31 எடுங்க. 31 பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்ததை கண்டான். கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ. நீ கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இப்போ சொல்கிறாரு, உனக்கு நல்லா எல்லாம் பெருகிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ உடனே இந்த ஊரை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில். ஏன்னா அந்த லாபானுக்கு இருக்கான இவங்க மாமாவுக்கு முகமெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நல்லா குடிச்சிங்கன்னா எவ்வளவு சொந்தக்காரராக இருந்தாலும் அவனோட நீ ஆசிரியப்படும் உனக்கு போடாமல் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சொல்லுவான், வெளியில் சொல்லுவான், நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷங்கள்லாம் பேசுவானே தவிர, ஆனால் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டினீங்கன்னா இல்லாத பொறாமையெல்லாம் எங்கேருந்து தான் வருமா வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அம்மாமாருக்கு சொல்கிறேன், ஒரு 2 பவுன் செயினை வாங்கி இப்படி தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மதினிக்கு உம்முன்னு கோவம் வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பொறாமை தான். என்றைக்குமே நல்லா கவனிச்சுங்க, உங்கள் மேலே யாராவது பொறாமப்படுறானாவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால் நம்ம பயப்படக்கூடாது. நீங்கள் என்னாச்சு, அந்த லாபானுடைய மகன்களுக்கும் லாபானுக்கும் இந்த யாக்கோப்பு மேலே ஒரு பெரிய பொறாமை வந்துருச்சு. உடனே அவன் பாருங்கள், உடனே சொல்கிறான், யாக்கோப்பு சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொன்ன உடனே பாருங்கள், அவன் அதை ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்னா யாக்கோப்பு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்றைக்குமே ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகத்தில் ஆசீர்வாதங்க. மற்ற எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே பிரச்சனையும் சாபமும் எல்லாமே நடக்குது. வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எங்கள் ஊர்களில், எல்லா இடங்களையும் போட்டிகளும் பொறாமைகளும் பிரச்சனைகள் தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரோ அன்னையிலிருந்தே ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள ஆரம்பிக்குது, அடுத்து பெருக்கங்கள் உண்டாகிறது என்பதை நான் பார்க்க முடியும். உடனே பாருங்க, உடனே தன்னுடைய மனைவியிட்ட போகிறான். மனைவி அங்கே லேயால் ராகேல் 2 பேரையும் பேசுகிறான் பாருங்க. அப்பொழுது யாக்கோப்பு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையின் இடத்துல அழைப்பித்தான். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதாவது உங்கள் அப்பாவுடைய முகம் ரொம்ப மாறி போச்சு, அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்துருச்சு, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என் கூட இருக்கிறார், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னால் இயன்ற மட்டும் உன் தகப்பனுக்கு நான் வேலை செஞ்சேன், என்ன உங்களுக்கே தெரியும் அப்படின்றான். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எத்தனை முறை? 10 முறை டீக்ரைட் பண்ணுறான். டீ ப்ரமோஷன்.
டீப் ப்ரமோஷன்னா என்னது? 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன், டக்குன்னு 1000 ரூபான்டுவான். எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்களேன். எவ்வளோ ஒரு மோசமான வேலையை வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 20 வருஷமே பண்ணுறான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான். தன்னுடைய சொந்த மருமகன், தன்னுடைய சொந்த தங்கச்சியோட பையன், ஆனால் அவனை ஏமாற்ற முயற்சிக்கிறான். உடனே கர்த்தர் உள்ளே வர்றாரு. பாருங்கள் 8வது வசனத்தில், புள்ளி உள்ளவைகள் என் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிறமான குட்டிகளை போட்டது. அதாவது அவனுக்கு குட்டி போட போட மாற்றிக்கிட்டு இருக்கான். என்னையா அவனுக்கு பூரா கருப்பாக புள்ளியாக போடுதுன்றான். அப்புறம் வந்து பார்த்தா என்னடா பூரா என்னது கலப்பு நிறமாக போடுதுன்றான். அவனுக்கு குழப்பம் ஆயிட்டான். ஆனாலும் இவன் என்ன கேட்குறானோ அதை வந்து கர்த்தர் என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டே இருக்கிறார். உடனே பாருங்க, ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தின் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமான உள்ளவைகளை கண்டேன் சொல்கிறான். கர்த்தர் என்னை காமிச்சாரு, அன்படி செஞ்சேன்னு சொல்கிறான். படி கடைசி பாருங்கள் 13ஆம் வசனத்தில், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அப்பொழுது நீ இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தரத்திற்கு தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த இடத்துல இருக்காத, இந்த ஊரை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டுக்கு நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே பாருங்கள், இதில் வந்து நம்ம 9ஆம் வசனம் வாசித்தா, இப்போ 24ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், அன்று ராத்திரி தேவன் சீரிய தேவஸ்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றான். இவன் என்ன பண்ணா, யாக்கோபு தன்னுடைய மனைவியில் 2 பேரையும் கூட்டிட்டான். அவனுடைய வேலைக்காரர் 2 அம்மாமார், அதையும் 4 பேரை கூட்டிட்டான். பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிள்ளை. பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இந்த லாபான் எல்லாம் ஊருக்கு போக ஆரம்பிக்கிறான். போன உடனே இவனுக்கு இந்த யாக்கோபு வந்து லாபான் வந்து பார்க்குறான், யாருமே இல்லை. இவன் உடனே பின்தொடர்ந்து இவனுடைய சொந்த காரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். எப்படியாவது யாக்கோப்பை போய் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி போகிறான். இந்த லாபான பிள்ளைகளாம் எல்லாம் பண்ணிட்டான். ஏன்னா வந்து சொந்த ஊருக்காரன் இல்லையா, அவன் கூட சொந்தக்காரெல்லாம் கிளம்பி வந்துட்டான். வந்து பாருங்கள், ஒரு இடத்துல சந்திக்க போகிறான். வந்தோன்னா பாருங்கள் சொல்கிறான், இன்றைக்கி மன ஏதாவது திரும்பி ஏதாவது பண்ணி விட்றா அப்படின்னு இந்த லாபான் ரொம்ப கோவத்தோடு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். லாபானை சந்திக்கிறாரு. அதெல்லாம் 24ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்களேன், அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி, என்ன பேசணும், நன்மை தான் பேசணும். என்னமா பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரே போட்டு தள்ளிடுவீங்க. எப்படி சொல்கிறார், யார் பேசுறது, ஆண்டவர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்றான். பேச்சே பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது, உன்னை அடிச்சு போடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணி ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கேயோ க்ளோஸ் பண்ணி விட்றேன் பார்த்துக்கா. நீ பேசுவியா, ஒரு ஆண்டருடைய ஒரு தேவனுடைய மக்களுடைய சொத்தை எடுத்துகிட்டு நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு வர, நீ வந்து சட்டம் பேசுவ, நீ உன்னை நான் விடுவேன். ஆண்டவர் எப்படிலாம் பேசலாம் பாருங்க. நான் சொல்கிறேங்க, உங்களுடைய சில காரியங்களை பிசாசு இப்படிப்பட்ட சில மனுஷனமாக எடுப்பார் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம சார்பாக நிற்கிறார். மறந்துடாங்க, கர்த்தர் நம்ம சார்பாக நிற்பார். அந்த இடத்துல நின்று உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் செய்வார். உங்கள் சார்பாக நின்று அந்த காரியங்களை செய்து முடிப்பார். அவனே பயந்துட்டு வந்து கொடுப்பான். எவனாவது பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, அவன் பயப்படுவான். பயந்து வந்து, ஐயா இதை வச்சுக்கோ. லாபானுக்கு என்ன செஞ்சார், சொப்பனத்தை தோன்றி என்ன செய்யணும், நன்மையை அன்றி தீமையை பேசக்கூடாது, நீ பேசுகிற கூட உனக்கு அனுமதி கிடையாண்டார். எப்படி பார்த்தீங்களா? அப்போ பேசுகிறோன்னா பாருங்கள், உடனே போகிறான் பாருங்க. 25ஆம் வசனத்துக்கு வாங்க. நீங்கள் லாபான் யாக்கோப்பிடத்திலே வந்தான். யாக்கோப்பு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரர் கூட கிளையாத்து மலையிலே கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோப்பை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமார்த்திகளையும் யுத்தத்திலே பிடித்து சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்கின்றான். ஏமாத்துறான் பாருங்க. இப்படி டெக்னிக்கலாக பேசுகிறான் பார்த்தீங்களா, எப்படி பேசுகிறான் பாருங்க. சொல்கிறான், ஏதோ ரொம்ப பிள்ளை மேலே ரொம்ப பாசவலகமாய் பேசுகிறான். இவ்வளோ ஒரு நாடகம் பாருங்க. இப்படி சொல்கிறான், நீ இப்படி திருட்டளவாய் என் பிள்ளைகளை அப்படி கூட்டிகிட்டு போகலாமா, என்ன நியாயம் அது? நீ அந்த வசந்த பார்த்தீங்கன்னா நீ போனேன்னா உனக்கு மேலே தாளை வச்சு கீழே வாத்தியால வச்சு அனுப்பிச்சிருப்பனே. ஏண்டா 20 வருஷம் நீ என்னடா பண்ண? நம்ம கேட்கணும்ல, சொல்லலாம் சொல்லுவான் பாருங்க. எங்கள் சொந்தங்க, எங்கள் மாமா, என் மச்சாங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லுவான் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு சொல்லுவான். இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க. நீங்கள் எப்படி போகிற, அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறதுல எப்படி டெக்னிக்கலாக பண்ணுறது இல்லையா? 20 வருஷமாக உனக்கு தெரியல, உன் சொந்த தங்கச்சி மையாமே இல்லையா? அதை பற்றி உனக்கு கொஞ்சமாக அவனுக்கு கேரள
இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்கிற, திருமணம் போய் எல்லாமே கிளம்பணும், வீட்டு கிளம்பணும். நீ சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு மேலதானம் வச்சுருந்துருப்பேன், கீதவாத்தியை வச்சுருப்பேன், பிள்ளைகளை அப்படி திருட்டளவாக கூட்டு போகிறேன். அந்த மாமா சொல்லுது எங்கள் அப்பா பயங்கரமாக பெரிய திருட்டு போய கிளம்புனி அப்படின்றது. அப்போ நான் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உடனே பாருங்கள் அடுத்த வசனத்தில், அப்போது லாபான் இப்படி சொல்கிறான், நீ ஓடி போனதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்துல வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேலதாளம், கிண்ணார முழக்கத்துடனே என்ன செய்வேன், அனுப்புவேனே. எப்படி பார்த்தீங்க என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? டெக்னிக்கல் ஐடியா. அடுத்து சொல்ல பாருங்க, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்தி நீர் மதி இல்லாமல் செய்தது. யார் மதி இல்லாமல் செய்தது? செஞ்சது யாரு? லாபான் செஞ்சுங்க மதி இல்லாமல். மதி இல்லாமல் என்ன தெரியுமா? லூசுத்தனமாக செஞ்சிருக்கலான்றாங்க. ஏன்னா 20 வருஷமா எவ்வளோ நீ எடுத்து வச்சிருக்கிற. இப்போ வந்து கேட்டால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் பாட்டு பாடுவேன்ற, நான் டான்ஸ் ஆடுவேன்ற, மேலே அடிப்பேன்ற, கொட்டு போ என்னென்னமோ போடுறேன். இதெல்லாம் எங்கே போச்சு 20 வருஷமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாருங்க அடுத்து 29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆயிலும் உங்களுடைய தகப்பனுடைய தேவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஏன்னா என் ஊர் இது, எனக்கு எவ்வளோ ஆள்லாம் இருக்கான் தெரியுமா உனக்கு? எல்லாம் என் கூட வந்து பூரா என் சொந்தக்காரன் தான், அவ்வளோ பேர் வந்திருக்கான். உனைய ரொம்ப ஈஸியாக ஏதாவது பண்ணி விட்டுறலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அதில். அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோப்போடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு என்னதுங்க எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரியில் சொல்லிட்டாருண்டான். உண்மையை ஒத்துக்கிட்டான். உள்ளே வந்தது யாரு? வந்துட்டாரு. நீ சாதாரண தான் உன்னை ஏமாத்திருப்பேன். என்ன நீ பெரிய ஆளா? நீ இது என் ஊர், என் சொந்தக்காரன், எல்லாம் நான் தான் டாமினேஷன், உன்னை ஒரு செகண்டில் காலி பண்ணிடுவேன். ஆனால் உன் தகப்பனுடைய தேவன் வந்து உள்ளே வந்துட்டார், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குன்றான். எப்படி பார்த்தீங்களா? அப்படி ஒரு பயத்தை தேவன் வந்து பாருங்கள் இன்றைக்கும் அஞ்ஞான மக்களுக்கு நம்மளை குறித்து உண்டாக்குறார். தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் யாராவது இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், ஏதாவது நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா, சில காரியங்களை இதை ஏமாற்றிட்டா நீங்கள் நினைப்பீங்கன்னா, நான் சொல்கிறேங்க, யாக்கோப்புக்கு செய்த மாதிரி நிச்சயம் உங்களுக்கு செய்ய முடியும். நிச்சயமாக தேவன் செய்வார். பாருங்க கடைசி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோப்பு லாபானுக்கு பிரயுத்தரமாக உடைய குமார்த்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதுனாலே என்னது இப்படி வந்து விட்டேன் சொல்கிறான். நீ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி நீ வச்சுக்கோன்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன் அப்படின்றான். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்திலே கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் முடிச்சிருவான். இப்பொழுது எனக்கும் உமக்கும் சாட்சி இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை என்ன செய்வான் பண்ணிக்கொள்ளுவோம் என்றான். அப்பொழுது யாக்கோப்பு ஒரு கல்லை எடுத்து அதை தூராக நிறுத்தி, பின்னும் யாக்கோப்பு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து குவியலாய் அந்த குவியலின் மேலே போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர்சாதா என்று பெயரிட்டான், யாக்கோப்பு அதற்கு கலேத் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்களேன், சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை செய்யப்படுது. ஒரு பெரிய கற்குவியலை உண்டாக்கி 2 பேர் உடன்படிக்கை செய்கிறான். இனிமேல் நானும் தீமை செய்ய மாட்டேன், எனக்கு நீயும் தீமை செய்யக்கூடாது, நீ நானும் சமானமாயிருவோம் அப்படின்ட்டான். எப்படி பார்த்தீங்களா? அப்போ நல்லா ஒன்று நீங்கள் கவனிச்சுங்க, சில காரியங்களை எடுக்கும்போது நம்ம நினைக்கிறோம் இந்த பொருளாதாரத்தை இப்படிலாம் போயிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோதான் அநீதி பண்ணி அக்கிரமம் பண்ணி ஒரு ஆளை ஏமாத்தினா கூட கர்த்தருடைய ஜனத்தை ஒரு நாள் ஏமாற்ற முடியாதுங்க. நான் சொல்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலர்லாம் பாருங்கள், இந்த ஆண்டவருக்குன்னு கொடுக்குறதுல வந்து அவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுறலாம் நல்லா இருக்காங்க. கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிசாசு போய்ட்டு உங்கள்கிட்ட பிடிங்கி கொடுத்துருவார் கர்த்தர். தெரியுமா உங்களுக்கு? உங்களை ஏமாத்த நினச்சிருப்பான் பிசாசு, ஆனால் அதுலேருந்து கர்த்தர் ஒரு இதெல்லாம் அவ்வளோத்தையும் பிடிங்கி கொடுத்துருவார். அவன் சொன்னான் பாருங்கள், அந்த ஊரை விட்டு போகும்போது சொன்னான் பார்த்தீங்களா, நான் கோலும் கையுமாய் எங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஆண்டவரே எனக்கு உண்ண ஆகாரமும் முடுக்க துணியும் கொடுத்தா போதுன்னா. ஆனால் கர்த்தர் சொன்னார் 2 பரிகாரம் உனக்கு தர்றேன், 2 பரிகாரம் தர்றேன், அந்த பாவியின் ஆசையை உனக்கு பிடிங்கி கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. நான் சொல்கிறேங்க, நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு நாம் அடைப்பதற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிறேன் அருமையானவளே, கண்டிப்பாக நம்மளை செழிப்படை செய்வதற்கு பாவியின் ஆஸ்தியை தேவன் என்ன பண்ணுறார், நீதிமானுக்கு என்றே கொடுக்குறார். ஒரு ஏமாத்தி இருக்கிறான், ஏமாத்தின உள்ள ஒரு மனுஷன் இருந்து பிடிங்கி கொடுக்குறார். இன்றைக்கி நான் அந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தேவன் செழிப்பை கொடுக்குற ஒரு வழி, பாவி இந்த மாதிரி ஏமாற்றி சேர்த்து வச்சுருக்கான் இல்லையா,
அவைகளை பிடுங்கி கொடுப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா தேவன் சிலருக்கு பணத்தை கொடுத்தோ சில காரியங்களை கொடுத்து நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஆள்கள்கிட்ட போய் பேசி என்ன செய்வார் தெரியுமா? ஒரே ஒரு நாள் நைட்டு போதும் என்ன செய்யணும்? நன்மையே அல்லாமல் தீமை பேசக்கூடாது, வாயை கூட தரக்கூடாது. அவனே சொல்கிறான், பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி கர்த்தர் செய்வாருங்க. இன்னைக்கு அதை விசுவாசிங்க. ஏன்னா செழிப்பினுடைய ஒரு பகுதி பாவியின் ஆஸ்தியை தேவன் நீதிமானுக்கு என்று பிடுங்கி கொடுக்கிறார். பிடுங்கி கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமான்ற யாக்கோப்புடைய தேவன் எங்கள் தேவன் என்று சொல்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய தேவனாய் எங்களுடைய தேவனை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட அப்படிப்பட்ட பாவிகளுடைய லாபானை போல மனசாட்சியற்ற அப்படிப்பட்ட பாவிகள் இருந்து இயேசுவின் நாமத்திலே மக்கள் இழந்து போன ஒவ்வொருவரும் இழந்து போன அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரிலிருந்து நீர் பிடுங்கி இயேசு நாமத்தில் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களே புதுவிதமான தொழில்களை ஆரம்பிக்கும்படி, புதிய காரியங்களை செய்யும்படி அவருக்கு புதுவிதமான அப்படிப்பட்ட ஞானத்தை, அறிவை, ஒரு தரிசனத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, தொழில்களில் வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேவ ஞானத்தால் நிரப்பும். அன்னைக்கு கர்த்தாவே, யாக்கோப்பு அந்த வாதுமை மரங்களையும் அரும்பொன் மரங்களுடைய கர்த்தாவே அந்த கிளைகளை உரிச்சு போட்டது போல ஒரு பெரிய ஒரு விஷனை, ஒரு தரிசனத்தை உடைய மக்களுக்கு கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய எல்லா தேவரையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அன்னைக்கு கூட யாக்கோப்பை ஆமாண்டுடைய இரு பரிவாரங்களோட அனுப்பின தேவன் உடைய மக்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.